ஊர் எல்லையிலுள்ள குளத்திலிருந்து 5 தாமரை மலர்களை பறித்து நடந்தே வா. 5 தாமரை மலர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கூடை என்று மகன் கேட்டான். அதற்கு அவனுடைய அப்பா, கேள்வி கேட்காமல் சொன்னதை செய், இதுதான் உன் முதல் சோதனை என்றார். அவனும் தன் அப்பா சொன்னது போலவே அந்த குளத்திலிருந்து 5 மலர்களை பறித்து நடந்தே வீடு திரும்பினான். அப்போது வழியில் தன் உறவினர் ஒருவரை சந்திக்கிறான். 5 மலர்களை கொண்டு செல்ல இவ்வளவு பெரிய கூடை தேவையா என்றார். அதுக்கு அவன் நடந்த விஷயத்தை சொன்னான். அதை கேட்டு அவர், உனக்கு எப்பவும் விளையாட்டுதான், இதெல்லாம் ஒரு சோதனையா என்று கேலி செய்தார். நான் உண்மையான காரணத்தை சொல்லியிருக்க கூடாதோ என்று நினைத்து அவன் அங்கிருந்து புறப்பட்டான். பிறகு இன்னொருவரை சந்தித்தான். அவரும் அதே கேள்வியை கேட்டார். ஆனால் இந்த முறை அவன், எங்கள் வீட்டில் நடக்கும் பூஜைக்காக மலர் கொண்டு செல்கிறேன் என்று பொய் சொன்னான். அவர் வேறு எதுவும் கேட்காமல் அங்கிருந்து புறப்பட்டார். இன்னும் சற்று நேரம் கழித்து இன்னொருவரும் அவனிடம் அதே கேள்வியை கேட்டார். இவனும், எங்கள் வீட்டில் நடக்கும் பூஜைக்காக மலர் கொண்டு செல்கிறேன் என்று பதில் சொன்னான். அதற்கு அவர், அதெல்லாம் இருக்கட்டும், அறிவுள்ள யாராவது 5 மலர்களுக்காக இவ்வளவு பெரிய கூடையை கொண்டு செல்வார்களா என்றார். நான் இப்போது ஏதாவது காரணம் சொல்லி சமாளிக்கவில்லை என்றால் இவர் என்னை முட்டாள் என நினைத்திடுவார் என்று யோசித்து, நான் வெறும் தாமரை மலர்களுக்காக மட்டும் இந்த கூடையை கொண்டு வரவில்லை, சந்தையில் ரோஜாக்களும் வாங்கப் போகிறேன் என்றான். இதைக் கேட்ட அந்த நபர் மிகவும் சந்தோஷப்பட்டு, என் தோட்டத்திலேயே நிறைய ரோஜாக்கள் உள்ளன, என்னிடமே வாங்கிக் கொள்கிறாயா என்று கேட்டார். தான் சொன்ன பொய்யை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் கூடை நிறைய ரோஜாக்களை வாங்கி வீட்டிற்குச் சென்றான். அவனுடைய அப்பா அந்த கூடையை பார்த்து, உன்னை 5 மலர்களைத்தானே கொண்டு வரச் சொன்னேன், ஏன் கூடை நிறைய ரோஜாக்களை கொண்டு வந்தாய்? அதுவும் 5 மலர்களை பறிக்க இவ்வளவு நேரமா என்று கேட்டார். அவனும் நடந்தவற்றை விளக்கினான். அதைக் கேட்ட அவனது அப்பா, வியாபாரத்திற்கு மட்டுமல்ல, உன் வாழ்வில் முன்னேறவும் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழலிலும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து செயல்படக்கூடாது. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நீ யோசித்ததால் இன்று உன் நேரமும் உன் பணமும் தானே வீணானது என்று சொன்னார். சோதனையில் தோற்றாலும் தன் வாழ்விற்கு தேவையான ஒரு முக்கிய பாடத்தை அவன் கற்றான். தந்தை வைத்த 2வது சோதனை பற்றி தெரிந்து கொள்ள ஹேண்டிலுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.